ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்கு தாங்க செய்ய போகிறோம். இது மட்டன் டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அது ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன். நல்லா பெருசாக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு இருந்துச்சு இந்த உருளைக்கிழங்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தோலை சீச்சிக்கிடலாம். சீச்சிட்டு இதை வந்து நான் பொடிசாக தாங்க இப்போ கட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ரொம்பவே பொடிசாக கட் பண்ணோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண உடனே வந்து நான் தண்ணியில் சேர்த்துட்றேன், இல்லாட்டி கருத்துரு உருளைக்கிழங்கு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. காலையில் வந்து நம்மளுக்கு டிஃபன் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியானது. டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகுதுங்க. ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க. கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரொம்பலாம் எண்ணெய் தேவையில்லை. இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறலாம். ஒரு வெங்காயம் தான் சேர்க்குறேன் நான். ரொம்ப பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கேன். பொடிசாக கட் பண்ணால் சீக்கிரம் வதங்கிரும், நல்லா இருக்குங்க. இந்த நம்ம உருளைக்கிழங்கு வேறு பொடிசாக கட் பண்ணியிருக்கோம், அதனால் இப்படி கட் பண்ணி போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினாலே போதும் நம்மளுக்கு. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கையிலே வந்து ஒரு 5 பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டிட்டேங்க. நல்லா தட்டி தான் சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கலை. இங்கே பாருங்கள், பூண்டு மட்டும்தான் சேர்க்குறேன். தட்டி அது கூடவே சேர்த்துக்கிறலாம். இப்போ அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கிறலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சாமான் சேர்த்துக்கிறலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் தாங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறேன். அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறலாம். இப்போ இது கூடவே வந்து மட்டன் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. இது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சுவையிலே இருக்கும் இது. இப்போ வந்து கரம் மசாலா தூள் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தாங்க சேர்க்கணும். இதையும் இப்போ வந்து லைட்டாக எண்ணெயிலே வதக்கிடலாம். இங்கே பாருங்க, அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தாங்க நான் செய்கிறேன். வெங்காயம் வதங்கையில் மீடியமில் வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்கையில் வந்து சிம்மில் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், லைட்டாக 2 பரட்டி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிடலாம் அதில். இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு எவ்வளோக்கு எவ்வளோ பொடியான இருக்கிறோமோ ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். உருளைக்கிழங்கு நல்லா அந்த மிளகாத்தூள் சேர்கிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து நான் இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்க்குறேன். நம்ம உருளைக்கிழங்கு கம்மியாக தான் எடுத்துருக்கோம், இதுவே சரியாக வரும். இங்கே பாருங்கள், இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம பூண்டு இடித்தோம் பார்த்திங்களா, அந்த உரலில் தான் லைட்டாக அலசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்க்குறேன். அந்த தண்ணியையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். போதுங்க, இந்த தண்ணி போதும். இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் சேர்க்கணும். இதிலே நம்மளுக்கு வதங்கி நல்லா வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்குது. வதங்கி இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இது நல்லா உருளைக்கிழங்கு இதிலேயே வெந்துடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த தண்ணியெல்லாம் இஞ்சி வந்து நல்லா சுருள வதங்கிரும். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு. பாருங்கள், அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுற வேண்டியதான். மூடி போட்டு தாங்க நான் வைக்கிறேன், மூடி போட்டு தான் வேகுது. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா சுருள வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கணுங்க. வதங்கினா நம்மளுக்கு அந்த மிளகா வடை எல்லாமே போயிடும், நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி வதங்கிருச்சுன்னா. பாருங்கள், இப்போயே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இன்னும் நல்லா சுருளில் வதக்கிட்டேன் நான். பாருங்கள், இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்குறதுக்கு ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இது. இப்போ நல்லா சுருள வதங்கிருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக இருக்குது ரொம்பவே. இங்கே பாருங்கள், பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. ரொம்ப அந்த மசாலாலாம் நல்லா இஞ்சி இருக்குது. ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது. அவ்வளோதான். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் சேர்க்கலாங்க. இது லாஸ்ட்டாக போட்டு நல்லா வதக்கணுன்னா நல்லா வாசமாக இருக்கும். இது நம்ம சாப்பிடையில இந்த கொத்தமல்லி வாசம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் டேஸ்ட்லேயே இருக்குங்க அப்படியே. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.